அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பார்க்க போவது பேரறிஞர் இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. இவர்கள் இஸ்லாமிய அறிவுலகில் சுனன் அபு தாவூத் என்கிற பிரபலமான நபிமொழி தொகுப்பை தந்ததனால் புகழ்பெற்று விளங்குகிறார்கள். இவர்கள் இயற்பெயர் சுலைமான் இப்னு அஷ்அத் அஸ்-சஜஸ்தானி என்பது. சுலைமான் இவர்களுடைய பெயர். ஹிஜ்ரி 202வது ஆண்டில் பிறந்து 275வது ஆண்டில் இவர்கள் மறைந்தார்கள். வயது 73. இவர்களுடைய புகழ்மிக்க நூல் சுனன் அபி தாவூத் என்கிற நூல். இந்த நூல் சட்டங்களை தேடுவோருக்கு ஓர் களஞ்சியம் என்று குறிப்பிடலாம். ஹதீதுகளை இவர்கள் தொகுத்திருப்பது, பாடங்கள் அமைத்திருப்பது சட்டங்களின் அடிப்படையில். இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சுனன் அபி தாவூத் என்கிற நூலினுடைய முதல் கித்தாப், முதல் அத்தியாயம், முதல் பாகம் எதுவென்றால் கித்தாபு தஹாரத், சுத்தத்தை பற்றி பேசக்கூடிய பாடம். இதிலே ஒதுவை பற்றி சொல்கிறார்கள், குளிப்பு, ஹைலு நிஃபாஸுடைய பெண்கள் தொடர்பான சட்டத்திட்டங்கள், இவற்றை எல்லாம் வரிசைப்படுத்துகின்றார்கள். அதன் பிறகு கித்தாபு ஸலாத், தொழுகையின் பாடம், நஃபில் தொழுகை, கடமையான தொழுகை, ஜனாசா தொழுகை, பயண தொழுகை, இப்படியாக. பிறகு கித்தாபு ஜக்காத், ஜக்காத்தை குறித்த பாடம். இப்படி ஒரு மனிதன் காலையிலே விழித்தெழுந்து ஒது செய்வதில் ஆரம்பித்து இவர்கள் கடைசியாக இந்த புத்தகத்தை முடிப்பது கித்தாபு நௌம், தூக்கத்தை பற்றிய பாடம். இதை வைத்துத்தான் அவர்கள் முடிக்கின்றார்கள். எனவே சட்டங்களை அறிந்து கொள்ளுகிற நோக்கத்தில் ஹதீஸுகளை ஒருவர் தேட விரும்பினால் அவர்களுடைய தேடலின் முகவரியாக இருப்பது சுனன் அபி தாவூத் என்கிற நூலாகத்தான் இருக்க முடியும். இவர்கள் சுமார் 5 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவர்கள். இப்போதெல்லாம் அல் ஹாஃபிஸ் என்கிற சொல் திருக்குரானை மனனமிட்டவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஹதீஸு துறையில் அல் ஹாஃபிஸ் என்று சொன்னால் 1 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவரைத்தான் அல் ஹாஃபிஸ் என்று குறிப்பிடுவார்கள். இமாம் அபு தாவூத் அவர்கள் 5 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள். அந்த 5 லட்சம் ஹதீஸுகளில் இருந்து, அவருடைய மனனத்தில் இருந்து வெறும் 4800 ஹதீஸுகளை மட்டும் அதில் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுத்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்தான் சுனன் அபி தாவூத் என்கிற நூல். பேரறிஞர் முஹம்மது இப்னு ஹாரூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹதீஸ் என்பது இலகுவாக வசப்பட்டு விட்டது. எப்படி என்றால், இறை தூதர் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அவருடைய வேதத்தை ஓதுவது இலகுவாக்கப்பட்டு விட்டதோ, அதே போல அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹதீஸ் இலகுவாகிவிட்டது என்று குறிப்பிடுவார்கள். அதே போல மேலும் சொல்கிறார்கள், ஹுலிக அபு தாவூத் ஃபித் துன்யா லில் ஹதீஸ் வ ஃபில் ஆখিরাতি லில் ஜன்னா. இமாம் அபு தாவூத் அவர்கள் இந்த உலகத்தில் ஹதீஸுக்காகவே அவர்களை அல்லாஹ் படைத்தான். இந்த உலகத்தில் அவர்களை ஹதீஸுக்காக படைத்தான், மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக படைத்தான் என்று மூசா பின் ஹாரூன் குறிப்பிடுவார்கள். முஹம்மது பின் இஸ்ஸாக் சொல்கிறார்கள், லுய்யின லி அபி தாவூத் அல் ஹதீஸ் கமா லுய்யின லி தாவூத் அல் ஹதீத். தாவூத் நபிக்கு இரும்பு வசப்பட்டதை போல, அலன்னாலஹுல் ஹதீத் என்று அல்லாஹ் குறிப்பிடணும் அல்லவா, அவருக்கு இரும்பை நாம் வசப்படுத்தி இலகுவாக்கி தந்தோம் என்று. தாவூத் நபிக்கு இரும்பு இலகுவாக்கப்பட்டதை போல அபு தாவூத் அவர்களுக்கு ஹதீஸ் இலகுவாக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் சுனன் அபி தாவூத் என்கிற நூலில் 35 உள்பாகங்கள், கித்தாபுகளை அடிப்படையாக வைத்து 1871 பாடங்களை அமைத்திருக்கின்றார்கள். கல்வியை தேடி இவர்கள் மக்கா,
மதீனா, ஈராக், எகிப்து, சிரியா, ஹுராசான், ரை ஆகிய ஊர்களுக்கு இவர்கள் ஹதீஸுகளை தேடி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தினுடைய 1/3 பகுதியை இவர்கள் சுற்றி வந்து விட்டார்கள் என்று இவர்களை பற்றிய வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். தன்னுடைய 18வது வயதில் ஹதீஸை தேடி இவர்கள் பயணப்பட தொடங்கினார்கள். இவர்களுடைய மாணவர்களில் புகழ்மிக்க மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு அபி துன்யா, இமாம் அபு அவானா, இப்ராஹிம் பின் ஹம்தான் ஆகிய புகழ்மிக்க பேரறிஞர்கள் இமாம் அபூதாவுத் அவர்களுடைய மாணவர்கள் ஆவார்கள். கல்வியினுடைய கேந்திரமாக, சென்டர் ஆஃப் நாலேஜ், அறிவின் மைய புள்ளியாக திகழ்ந்த பஸ்ராவில் இவர்கள் வாழ்ந்தார்கள். அங்குதான் இவர்களுடைய அடக்கத்தலமும் இருக்கின்றது. இவர்கள் 300க்கும் மேற்பட்ட உஸ்தாதுமார்களிடம் கல்வியை கற்பதற்காக வேண்டி பயணப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். 300 உஸ்தாதுமார்கள் இவருக்கு, 300க்கும் மேற்பட்ட உஸ்தாதுமார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் 5 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருக்கின்றேன். இந்த நூலில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பது 4800 ஹதீஸுகள் தான். அந்த 4800 ஹதீஸுகளிலும் நான் சொல்கிறேன், 4 ஹதீஸுகளை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். தன்னுடைய நூலில் இடம்பெற்றிருக்கின்ற 4800 நபிமொழிகளில் 4ஐ நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று சொல்லுகின்ற பேரறிஞர் இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் என்னுடைய இந்த நூலில், சுனன் அபி தாவூத் என்கிற நூலில் சஹீஹான நபிமொழிகளையும் பதிந்திருக்கின்றேன். சஹீஹான நபிகளுக்கு ஒப்பானவை, ஒமா யஷ்பஹுஹு ஒமா யுகாரிபுஹு, சஹீஹான நபிமொழிகளை போன்று இருக்கக்கூடியவை, சஹீஹான நபிமொழிகளுக்கு நெருக்கத்தில் இருப்பவை, இவை அனைத்தையும் நான் பதிவு செய்திருக்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த 4 ஹதீஸுகள் என்னவென்றால், முதலாவது இன்னமல் அமாலு பின் நிய்யாத், செயல்களெல்லாம் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனும் அவன் என்ன எண்ணத்தோடு செயல்படுகிறானோ அதற்குரிய கூலிதான் வழங்கப்படும். வலிகுல்லி இம்ரிஇம் மானவா, ஒவ்வொரு மனிதனும் அவன் உள்ளத்தில் தர்மம் கொடுக்கிறான், பேருக்கு கொடுத்தான்னா அவனுக்கு பேர் கிடைக்கும். இறைவனிடத்தில் கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்தால் கூலி கிடைக்கும். ஒவ்வொரு செயலும் அதற்குரிய எண்ணத்தை பொறுத்துத்தான் அவனுக்கு கிடைக்கும், அதனுடைய கூலி கிடைக்கும். இந்த நபிமொழி நான் உங்களுக்கு அறிவுறுத்துகின்ற 4இல் முதலாவது நபிமொழி. இரண்டாவது சொல்வார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யானி, ஒரு மனிதனுடைய அழகிய இஸ்லாமிய நற்பண்பு என்னவென்றால், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான ஒரே ஒரு பண்பை சொல்லுங்கள் என்று கேட்டால் நான் இந்த நபிமொழியை சொல்வேன். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தர்குஹு மாலா யானி, அவனுக்கு தேவையில்லாதவற்றில் அவன் தலையிடக்கூடாது, தேவையில்லாதவற்றை அவன் விட்டுவிட வேண்டும், அதில் போய் மூக்க நுழைக்கக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு ஞானம் இல்லாதவற்றில் போய் நீ கருத்து சொல்லாதே. இப்போ தேவையில்லாதவற்றை விட்டுவிட வேண்டும். இது நான் சொல்லக்கூடிய 4 நபிமொழிகளில் இரண்டாவது. மூன்றாவது சொல்கிறார்கள், லா யகூனுல் முஃமினு முஃமினன் ஹத்தா யர்தா லி அஹீஹி மா யர்தாஹு லி நஃப்ஸிஹி, ஒரு மனிதன் உண்மையான மூமினாக, இறை நம்பிக்கை உள்ளவனாக எப்போது ஆகுவான் என்றால், தனக்கு எது விருப்பமோ அதை பிறருக்கும் அவன் விரும்ப வேண்டும். தனக்கு எது நடக்கக்கூடாது என்று நினைப்பானோ அது பிறருக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும். வியாபாரத்தில் நஷ்டம், விபத்து, கெட்ட பேரு, அவதூறுகளை சுமக்க நேரிடுவது, இவைகளெல்லாம் யாரும் தனக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இதை ஒரு மனிதன் பிறருக்கும் விரும்பக்கூடாது. தனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதுவே தன்னுடைய சக மூமினுக்கும் நடக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது சொன்னார்கள், அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும் வ பைனஹுமா முஷ்தபிஹாத்தும், எது ஹலால் என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டான், எது ஹராம் என்பதையும் தெள்ள தெளிவாக அறிவித்து விட்டான். மது, வட்டி, விபச்சாரம், கொலை, இவைகளெல்லாம் ஹராம். சூதாடுவது, எது ஹலால் என்பதையும் தெளிவாக அறிவித்து விட்டான். ஆனால் இவ்விரண்டுக்கும் இடையில்
ஐயத்துக்கிடமானவைகள் என்று மார்க்கத்தில் ஒரு பகுதி உண்டு. இறைவன் எதையும் மறந்து விடவில்லை, வேண்டுமென்றுதான் சிலவற்றை சொல்லாமல் விட்டிருக்கிறான். தெளிவான வாசக அமைப்பை கொண்டு இது ஹலால் இது ஹராம் என்று வெளிப்படையாக சொன்ன இறைவன் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லவில்லை. அவைகளெல்லாம் வேலியை போல. மன்ஹாம ஹவுலல் ஹிமா யூஷிக் வயகாஃபி, வேலியிலேயே மேய்ந்து கொண்டிருப்பவன் ஒரு நாள் உள்ளே விழுந்து விடுவான், உள்ளே விழுந்து விடக்கூடும். எனவே ஐயத்துக்கிடமானவைகளில் நீங்கள் சுற்றி சுற்றி வராதீர்கள். எது தெளிவான ஹலாலோ அதை செய்யுங்கள், எது தெளிவான ஹராமோ அதை விட்டு விடுங்கள். ஐயத்துக்கிடமானவைகளுக்கு பக்கத்தில் நீங்கள் போகாதீங்க. இந்த நபிமொழி, இந்த 4 நபிமொழிகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று பேரறிஞர் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களுடைய சிறப்பு, இவருடைய மாண்பு, மகிமை இவற்றை சொல்வதாக இருந்தால், இவர்கள் சுனன் அபி தாவூத் என்கிற நூலை தொகுத்துவிட்டு அதை தன்னுடைய உஸ்தாத் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கொண்டு போய் காட்டுகிறார்கள். இமாம் அஹ்மது இடத்திலே கொண்டு போய் காட்டியவுடன் அவர்கள் அந்த கித்தாபை கொஞ்சம் செப்பனிட்டார்களாம். இதை அப்படி இப்படி எழுது, இதை இப்படி எழுது என்று செப்பனிட்டார்கள். அப்போது சுனன் அபி தாவூத் என்கிற நூலில் இமாம் அஹ்மது அவர்களால் மேற்பார்வை செய்யப்பட்டு மேலாய்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இமாம் அபு தாவூத் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் இமாம் அஹ்மது அவர்களைப் போலவே நடந்து கொள்வார்கள், அவர்களைப் போலவே அவர்கள் அமைதி காப்பார்கள், தேவையில்லாத விஷயத்தில் அவர்கள் தலையிட மாட்டார்கள். இமாம் புகாரி அவர்களுடைய மிகச்சிறந்த மாணவர்களில் ஒருவராக இமாம் சுலைமான் இப்னு அல் ஆஷாத் என்கின்ற இமாம் அபு தாவூத் அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு நாள் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி. பகதாது என்பது ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் தான் இவர்கள் வசித்து வந்தார்கள். பகதாதினுடைய அமீர், அங்கே உள்ள கவர்னர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். அமீருடைய பெயர் அபு அஹ்மத் அல் முவஃபக். அவருடைய பணியாளர் அபுபக்கர் இப்னு ஜாபிர். இந்த அபுபக்கர் இப்னு ஜாபிர் என்பவரிடத்தில் நீ போய் சொல்லு, எனக்கு 3 கோரிக்கை இருக்குன்னு போய் சொல்லு என்று பகதாதினுடைய அமீர் அனுப்பி வைக்கின்றார். என்ன கோரிக்கை? முதலாவது கோரிக்கை, என்னுடைய மகன்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய சுனன் அபி தாவூத் என்கிற நூலை கற்றுக் கொடுக்க வேண்டும். சட்டத்திட்டங்களெல்லாம் அவங்க சரியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் தான் ஏற்ற நூல்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த நூலை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இமாம் அபு தாவூத் அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு தனியாக நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க அமீர், கவர்னருடைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களோடையும் ஒன்றா வந்து உட்காந்துக்கிட்டு வண்டி போட்டு உட்காந்துக்கிட்டு அது என்னுடைய பிள்ளைகளுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும். ஆகையினால் உங்களுடைய நூலை என் பிள்ளைங்களுக்கு தனி கிளாஸ், செப்பரேட் கிளாஸ் வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்று சொன்னார். அது என்னன்னு பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம் என்று. இமாம் அபு தாவூத் அவர்கள் சொன்னார்கள், இது நடக்காது, தனி கிளாஸ் வைக்கணுங்கிறது நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள். வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள், இதற்கு வேண்டுமானால் ஒத்துக்கொள்கிறேன். இமாம் அபு தாவூத் பெரும்பாலும் இந்த ஆட்சியாளர்களை பகச்சிக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான குணம் இருக்கும் இல்லையா. சொன்னார்கள், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு இந்த அபு தாவூத் என்கிற நூலை போதிக்கிறேன். அவங்க ஒரு ஹாலில் இருப்பாங்க, பெருங்கூட்டமாக இருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைங்க என்கிட்ட படிக்கிறாங்கங்கிறது தெரிய முடியாதபடி ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னால் வேணால் உங்கள் பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டும், பொம்பளைங்க உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு வேணால் படிச்சுட்டு போட்டும், அதற்கு வேண்டுமானால் நான் சம்மதிக்கிறேன். தனியாக அவங்களுக்குன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது அது நடக்காது, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அமீர் அவர்கள் இமாம் அபு தாவூதுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சரி என்று ஒத்துக்கொண்டார். 3வது கோரிக்கை என்னவென்று சொன்னால், உங்களிடத்தில் கல்வியை கற்பதற்காக கூட்டம் கூட்டமாக வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பகதாது நகரமே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியுது. ஆகையினால் நீங்கள் பஸ்ராவுக்கு இடம் பெயர்ந்து விடுங்க, இன்னொரு மாகாணம் இருக்குது, அங்கே போயிருங்க.
அந்த பஸ்ரா என்கிற மாகாணம் எப்படிப்பட்டது என்றால், கொஞ்சம் முன்னால் தான் அப்பாசிய கிலாஃபத்துக்கு எதிராக ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சில புரட்சிகளை செய்து அந்த பஸ்ரா நகரமே அல்லோல கல்லோலப்பட்டு அங்கே எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு மக்கள்லாம் போயிட்டாங்க. அதனால் ஊர் வெறிச்சோடி போய் கிடக்குது. அந்த ஊர்லேயும் பிஸ்னஸ் நடக்கணும், அந்த ஊர்லேயும் மக்கள் புழங்கணும், அந்த ஊரையும் புழங்கணும். ஆகையினால் இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை ஈர்க்கும் சக்தி படைத்த நீங்கள் பஸ்ராவில் சென்று குடியேறி விடுங்கள், இதை என்னுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன், அரசுக்கு நான் இந்த உதவியை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பஸ்ராவில் போய் குடியேறினாங்க. பஸ்ராவே பெரிய பிஸ்னஸ் சென்டராக மாறிவிட்டது. அவ்வளவு மக்கள் அவர்களிடத்திலே கல்வியை கற்பதற்காக வந்தார்கள். அவர்கள் பஸ்ராவில் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்தார்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் ஹிஜ்ரி 275வது ஆண்டில் தன்னுடைய 73வது வயதில் பஸ்ராவில் மரணமடைந்தார்கள். அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நிறைவடைகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.